சாமி, இந்த கிரிவலம் வர்றவங்க புனிதமான பாதையில் நடந்து வர்றீங்க. குடும்பக்கதை, வீட்டுக்கதை, பக்கத்து வீட்டு கதை, கடன், ஃபோன் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் கிரிவலம் வரும்போது அப்பன் சிவனே ஓம் நமச்சிவாயான்னு 3 மணி நேரம் அதை மட்டும் சொல்லிட்டு வந்தால் நீங்கள் வேண்டி வந்த காரியம் நடக்கும். அங்கேருந்து வரும்போதே பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணா, கடன் என்ன பண்ணாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன, இதை பேசிட்டு இருந்தால் நீங்கள் வந்த வேண்டுதலை என்ன நிறைவேறும். கிரிவல பாதையில் கால் வைக்கவே கோடிக்கணக்கான புண்ணியம் பண்ணிடுச்சு. உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சும் அதை நடக்கும்போது வீண் பண்ணுங்க. கிரிவலம் வரும்போது ஒருத்தருக்கு முட்டாமல் அப்பன் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு கிளம்பும்போது கடைசி வரைக்கும் நீங்கள் அப்பன் நமச்சிவாயத்தை பிடிச்சிட்டு உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேறும். வரும்போது கையை பிடிச்சிக்கிட்டு தோளில் கை போட்டு இப்படிலாம் வந்து இந்த கிரிவல பாதை அப்பனுடைய மடியை அசிங்கப்படுத்தாதீங்க. நீங்கள் வந்து கிரிவலம் வர்றது புண்ணியம் இல்லை. ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு யாரு கூடயும் முட்டாமல் அந்த 3 மணி நேரம் மட்டும் ஒதுக்குங்க. கஷ்டம் நீங்கள் எதுலேருந்து வர்றீங்களோ இறங்கும்போது செல்லை ஆஃப் பண்ணி சோப்பு 3 மணி நேரம் கழித்து எல்லாம் சாமியை கும்பிட்டு ஆன் பண்ணுவோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ செலவு பண்ணி எத்தனை நாள் கழித்து இங்கே வர்றீங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு கொஞ்சம் எல்லாம் அமைதியாக வச்சுட்டு அப்பன் சிவனை மட்டும் நினைக்கல. அப்பன் நமச்சிவாய் அண்ணாமலையார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவார். ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்.